அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் vlog with சஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லா இருக்கோம். பீஸான்னு சொன்னாலே பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இது வீட்டிலையே கடையில் வாங்குற அதே லுக் அண்ட் டேஸ்ட்டோட ரொம்ப ஈஸியாக, அதுவும் அவன் இல்லாமல் பேன்லேயே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கடைகளில் வாங்கும்போது ஸ்டஃபிங் போதாமல் சில நேரங்களில் டேஸ்ட்டும் மாறுபட்டு வர்றது வழக்கம். அதே நம்ம வீட்டில் செய்யும் போது நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு தேவைப்பட்ட அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். அதே நேரம் நம்ம ஹோம்மேடாக பண்ணுறது ரொம்பவே ஹைஜீனிக்காகவும் ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 லார்ஜ் சைஸ் பீஸா செய்கிறதுக்கான மெஷர்மெண்ட்க்கு தான் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு பீஸா செய்கிறதா இருந்தால் நான் சொல்கிற இந்த அளவுகளில் பாதியாக எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ முதல்ல பீஸா சோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்காக நல்லா பழுத்த 2 பெரிய தக்காளியை இப்படி பேனில் வச்சு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு பாயில் விடுங்க. அப்போ தான் நமக்கு அதோட அந்த தோல் எல்லாம் ஈஸியாக பீலாகி வர மாதிரி இருக்கும். ஸோ 20 நிமிஷம் ஆகிட்டு இப்போ இதை வெளியே எடுத்து இந்த தோல் எல்லாம் பீல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ தோலெல்லாம் உரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இது ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். அதுக்கு பிறகு சட்டியில் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரு பாதி வெங்காயத்தை இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கி கொள்ளுங்க. வெங்காயம் இப்படி கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கு பிறகு நம்ம ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருந்த தக்காளியை இதோட சேர்த்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது துண்டு குச்சிக்காவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். நான் 2 லார்ஜ் சைஸ் பீஸா அளவுக்கு தான் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு பீஸா செய்கிறதா இருந்தால் நான் சேர்க்குற இந்த அளவுகளில் இருந்து அரைவாசி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ தக்காளியில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வரணும். அது வரைக்கும் கரண்டியால் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ பாருங்கள், தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றி வர இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்குவோம். அதாவது தக்காளி சோஸ் தான். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரிகனோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஒரிகனோ அப்படின்றா கற்பூரவள்ளி இலையை காய வச்சு பவுடர் பண்ணது தான். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு இருக்கணும். இதோட சூடு ஆறினதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போதே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை ஒரு ஓரமாக வச்சுக்குவோம். ஸோ அடுத்ததாக பீஸாட ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் சிக்கன் பீஸா தான் செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு 350 கிராம் அளவுக்கு எலும்பில்லாத சிக்கனை இப்படி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ
ஸோ ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் சேர்த்து குக்காக விடுவோம். ஒரு 50% அளவுக்கு சிக்கன் எல்லாமே குக் ஆனதுக்கு பிறகு இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் 1/2 டேபிள் ஸ்பூன் ஒரிகேனோவும் சேர்த்துக்குவோம். மெயினாக பீஸாக்கு அந்த பீஸா ஃப்ளேவரை கொடுக்குறதே ஒரிகேனோ தான். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ இந்த சிக்கன் எல்லாம் நல்லா குக் ஆனதுக்கு பிறகு ஒரு பவுலில் மாற்றி வச்சு கொள்ளுவோம். அதே ஆயிலில் நான் 3 சொசேஜஸை இப்படி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்குவோம். உங்கள்கிட்ட சொசேஜ் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இது சேர்க்கலண்டாலும் பரவாயில்ல, சிக்கனே போதுமானதாக இருக்கும். சொசேஜஸ் எல்லாமே ஃப்ரை ஆனதுக்கு பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதோட சேர்த்துட்டு பாதி வெங்காயத்தை இப்படி நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் கேப்சிகமும் இப்படி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதோடையே இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் ஒரிகேனோவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் பீஸாக்கு சேர்க்குற வெஜிடபிள்ஸ் எல்லாமே குக் பண்ணாமல் பச்சையாக தான் சேர்ப்பாங்க. ஆனால் நாம் பேனில் செய்கிறதுனால கொஞ்சம் குக் பண்ணிட்டே சேர்த்துக்குவோம். ரொம்ப வேக வைக்கணுமென்று அவசியம் இல்லை, ஒரு 50% அளவுக்கு குக் ஆனாலே போதும். ஸோ பாருங்க, இந்த அளவுக்கு வரும்போதே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதையும் ஒரு ஓரமாக வச்சுக்கொள்ளுவோம். அடுத்ததா பீஸாட பேஸை ரெடி பண்ணிக்கலாம். நான் பீஸா பேஸ் செய்கிறதுக்கு இன்றைக்கி டோ டைப்பில் மாவு பிசையாமல் ஈஸியாக ஒரு திக்கான லிக்விட் பதத்துக்கு தான் பீஸா பேஸ் ரெடி பண்ண போகிறேன். இப்படி செய்யும் போது கடையில் வாங்குகிற அதே பர்ஃபெக்டான ஒரு சூப்பரான டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு பீஸா கிடைக்கும். ஸோ இதுக்காக ஒரு பவுலில் நான் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு இப்படி சலிச்சு சேர்த்துக்கிறேன். நீங்கள் மாவு அரைக்கும் போது டிரெக்டாகவே அரித்தட்டில் கொட்டி அரைக்காமல் இப்படி கப்புண்டில் மாவு எடுத்து அதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி அரித்தட்டில் தலைக்கீழ வச்சு சலிச்சிங்கண்டா ஒரு 30 செகண்ட்லேயே உங்களால் ஈஸியாக சலிச்சு எடுத்துக்க இயலும். ஸோ அதோட 1.5 கப் ரவையும் சேர்த்துக்கிறேன். மாவும் ரவையும் சம அளவில் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு பீஸாக்குரிய மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இதோட 1.5 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், 1.5 டேபிள் ஸ்பூன் சீனி, 1 டேபிள் ஸ்பூன் ஒரிகேனோ, அதோட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு இதில் 1/2 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குவோம். அதோடையே 1.5 கப் அளவுக்கு இளம் சூடான பாலும் 1 கப் தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். ஸோ எல்லாத்தையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு தான் வரும். அதாவது கரண்டியால் எடுத்து இப்படி ஊற்றும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு கீழே விழக்கூடிய மாதிரி திக்கான ஒரு பேஸ்ட் பதத்துக்கு இருக்கணும். ஸோ இப்போ நம்ம பீஸாவை செய்ய ரெடி ஆகுவோம்.
நம்ம எந்த பேனில் பீஸா செய்ய போகிறோமோ அந்த பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு உங்களால் எந்த அளவுக்கு நல்ல லோ ஃப்ளேமில் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஓவராக ஆயில் ஊற்றிடாதீங்க. காரணம் நம்ம நிறைய ஆயில் சேர்க்கும் போது பீஸா பேஸ் வந்துட்டு ஆயிலில் பொரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் லைட்டாக ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி மட்டும் விடுங்க. இப்போ நாம் மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு மிக்ஸிங்கை சட்டியில் இப்படி கொட்டி இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு பீஸா பேஸோட ஷேப்க்கு வந்து நல்லா ரவுண்ட் பண்ணி விடுங்க. ஸோ ரவுண்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு 20% இப்படி குக் ஆனதுக்கு பிறகு நாம் செஞ்சு வச்சுருந்த பீஸா சோஸை இதுக்கு மேலே சேர்த்துட்டு இப்படி நல்லா பீஸா பேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குவோம். ஸோ அதுக்கு மேலே நம்மளோட பீஸாவோட ஸ்டஃபிங்கை கொஞ்சம் மேலே வச்சுக்குவோம். இதுக்கு மேலே கொஞ்சம் மொசரெல்லா சீஸ் தூவி விடுறேன். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சிக்கன் ஸ்டஃபிங் சேர்த்துட்டு திருப்பியும் மொசரெல்லா சீஸ் சேர்த்துக்கிறேன். இப்படி டபுள் லேயரில் மொசரெல்லா சீஸ் சேர்க்கும் போது நல்ல சீஸியாகவும் நமக்கு பீஸா கிடைக்கும். அதே நேரம் நம்ம சேர்த்துருக்கிற ஸ்டஃபிங் எல்லாமே பீஸாவோட நல்லா செட் ஆகியும் இருக்கும். ஸோ பீஸாவோட ஸ்டஃபிங் எல்லாம் நல்லா சேர்த்ததுக்கு அப்புறம் மூடி போட்டு மூடி வைப்போம். அதே நேரம் ஆவியெல்லாம் வெளியே போகாத மாதிரி இந்த மூடியில் உள்ள ஹோலை சின்ன ஒரு டிஷ்யூ வச்சு அடைச்சி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்க, பார்க்கும்போதே இந்த பீஸா எவ்வளோ அழகா ரெஸ்டாரண்ட்ல பார்க்கக்கூடிய மாதிரியே ரெடியாகி வந்திருக்குண்டு. இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கும் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன டிஷ் வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல வீடியோ உண்டில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பாய்.